உறவுகளுக்கு இனிய வணக்கம். நான் பன்னியூர் செந்தூரன். மீண்டும் மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் கதைக்க இருக்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஆலயங்கள்ல நடக்கின்ற கூத்துக்கள், கொண்டாட்டங்கள், கும்மாளங்கள், அதனால் வார திண்டாட்டங்கள், இது தொடர்பாக எல்லாம் கதைக்க இருக்கிறேன். இப்ப நான் நேரடியாக வருகின்றேன். அண்மையிலே கிளிநொச்சி வட்டக்கச்சியில் ஒரு ஆலயத்தில் தேரெழுத்து கொண்டு செல்கின்ற போது அங்கே முன்னுக்கு சிங்கள மங்கையர்கள் அப்படியே குலுங்கி குலுங்கி ஆடினதையும், சிறுசு முதல் பல்லில்லாத பெருசு வரைக்கும் அதை ஆண்டு வாயில சாத்துவடிய பார்த்ததையும், அது எங்களோட கலாச்சாரம் சீரழியுது என்று சொல்லியும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற நலன் விரும்பிகள் கதைச்சு கொண்டிருக்கணும். அது தொடர்பாக கருத்து வெளியிட வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னா, ஒவ்வொரு சமூக பிறழ்வுகள் வருகின்ற போதும் கடந்த 16 வருடங்களாக துணிவாக கருத்து வெளியிடுறான் என்ற ஒரு திமிரும் ஒரு கனதியும் எனக்கு எப்பவுமே இருக்குது. ஆகவே அந்த வகையில நான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. என்னென்னு சொன்னா, நாங்கள் இந்த சமூக எதிர்பார்ப்பு மற்ற சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப ஆலயங்கள் என்பது ஆன்மா ஒன்றித்து நிற்கின்ற இடம், ஒரு பக்திமயமான இடம், ஒரு புனிதமான இடம். அப்படி ஒரு பண்பாடுகளையும் எங்களுடைய நெறி ஒழுங்குகளையும் மேம்படுத்தி சென்றிருக்கின்ற வரலாறு தான் ஆலயங்களுக்கு இருக்கிறது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமும் நல்ல நெறிகளைத்தான் போதிக்கின்றது. மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்காகத்தான் மதங்கள் உருவாக்கப்பட்டதை ஒழிய மதங்களுக்காக ஒருபோதும் மனிதர்கள் அல்ல என்பது என்னுடைய தத்துவம். ஆகவே நான் பொதுவாகவே எல்லா மதங்களையும் மதிக்கின்றவன். ஆனாலும் நான் சைவ சமயத்தைச் சேர்ந்தவன். அதாவது இந்த இந்து கோயில்களில் நடக்கின்ற அண்மைத்த கால களியாட்டங்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தெளிவுபடுத்த வேண்டும். அண்மையில் வட்டக்கச்சியிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கோயிலில தேரெழுத்து கொண்டு போறாங்க. முன்னுக்கு சிங்கள மங்கைகள் குலுங்கி குலுங்கி ஆடுகின்றார்கள். அப்ப இப்படியான சம்பவங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது, இதே இந்த ஆலய நிர்வாகம், இந்த மக்கள் இதை வரவேற்கிறார்கள் என்றே தெரியவில்லை. கேட்டா சொல்லுகிறார்கள் ட்ரெண்டிங், ட்ரெடிஷனை உடைக்கிறது ட்ரெண்டிங். கேட்டா சொல்லுகிறார் ட்ரெண்டிங் என்று, அதான் முறை, அதான் ஒழுங்கு என்கின்றார்கள். அப்ப அங்கே ஆடுற பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் அதுக்காகவே பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணம் தான், வேறொன்றும் இல்லை. அதுக்காக அவர்களை நான் தவறானவர்களாக ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அங்கே ஆட வந்த பிள்ளைகளை, அது சிங்கள பிள்ளைகளா இருந்தாலும் தவறானவர்களாக நாங்கள் சொல்ல முடியாது. இங்கே அவர்களை விட இந்த பாய் பார்த்த குஸ்தி தான் பெரிய கிட்டவங்கள். மற்றபடி கதைக்கு வந்துருவாங்க, கிளப்பி அடிச்சு கொண்டு இங்க ஊடகங்கள் ஏதோ சொன்னா ஐயோ நாங்கள் பெரிய புனிதமான ஆக்கள் என்று அன்றைக்கு மட்டும் நல்லவனா மாறி ஓடி வெறிவின மிஞ்ச அங்க நின்று ஏதாவது சொன்னா பூந்து பாக்குற, எதுக்கு இல்லாத இது தெரியுது, எந்த சட்ட விலகுதான். சரிதான், இப்படித்தான் மக்களை ஈழத்தினுடைய நிலவரம் இன்றைக்கு இருக்கிறது. அப்ப இந்த ஆலய நிர்வாகங்கள் எல்லாம் என்ன பாக்கினம்? இன்றைக்கு அவனவன் சாப்பிட வழியில இருக்கிற இதுல லட்சக்கணக்கில் காசை கொட்டி நிகழ்ச்சி செய்கிறதும், அதை விட ஆலயங்கள்ல அப்படி இப்படி குத்தி பாடுறதும், இது இவர்களெல்லாம் பெரும் பாடகர்கள், பெரும் இசை அமைப்பாளர்கள், பெரும் நிகழ்ச்சிகள், தேவையில்லாத பாடல்கள், தேவையில்லாத கலாச்சார சீரழிவான விடயங்கள், இவையெல்லாம் அரங்கறி கொண்டிருக்கின்றன. இதுகளெல்லாம் பார்க்கின்ற போது சில இடங்களில் பேசாம இருப்பது,